பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆக்சுவலி பராசக்தி பேசட்டும். இந்த பொங்கலுக்கு 2 படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்ட்டு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு சில படங்கள் நமக்கு காதல் சொல்லும், ஒரு சில படங்கள் நமக்கு நட்பு சொல்லும், ஒரு சில படங்கள் உறவுகளை பற்றி சொல்லும். ஆனால் பராசக்தி படம் பல உண்மைகளை ரொம்ப உறக்க சொல்ல போகுது அப்படின்றது தான் உறுதி. ஸோ இந்த ஒரு பராசக்தியை கொடுத்த பெண் சக்தியை மேடைக்கு கூப்பிடுற நேரம் இது. With no further delay, can we have Director Sudha Kongra ma'am onto the stage, please? மணி சார் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் இங்கே சொல்ல விருப்பப்படுறேன். என்னென்னா, நம்மளை வாழ்க்கையில் இது முடியாது, இது பண்ண முடியாது, இதை செய்யக்கூடாது, இது இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் அது நடத்தி காட்டணும், செஞ்சு காட்டணும், முடிக்கணும் அப்படின்னு எங்கள் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதுதான் பராசக்தி. நடக்காது, முடியாது, கூடாதுன்னு சொன்ன ஒரு ஸ்கிரிப்ட், அது ஒரு படம், அது ஒரு முயற்சி. அது இன்னைக்கு வந்து உயிர் எடுத்திருக்குன்னா பல பேர் அதுக்கு காரணம். பட் முக்கிய காரணம் மை குரு மணி சார். எனக்கு நிறைய பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலி. பிகாஸ் பராசக்தி பேசட்டும். பராசக்தி பார்த்து நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுகிறது தான் என் பேச்சாக இருக்கட்டும். எனக்கு என் கூட நின்ன பராசக்திகளை நான் வந்து இங்கே மேடைக்கு அழைக்க விருப்பப்படுறேன். மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எவ்ரி ஒன் ஆஃப் யூ கம் ஹியர் ப்ளீஸ். அன்பும் பாசமும் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு காலையில் அவர் எனக்கு பெருசாக தெரியாது, ஒரே ஒரு வாட்டி தான் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு தியேட்டர் ஓனர் வந்து திருச்சியிலேருந்து கூப்பிட்டுருந்தாரு. அவர் கேட்டார், மா உங்கள் படத்துக்கு தடையெல்லாம் வந்து போயிடுச்சா, வருதா படம் அப்படின்னு. சார் கண்டிப்பாக வருது சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், மா தியேட்டரில் வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து செல்ஃபிஷாக, நான் ஒரு சுயநலத்தில் தான் நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஓடணும், எல்லா படங்களும் ஓடணும். படம் நல்லா ஓடினாதான் தியேட்டர்ஸ் நல்லாயிருக்கும், தியேட்டர் நல்லா இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருந்தால் தான் முதலாளி நம்ம ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லா இருந்தால் தான் நீங்கள் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து என்னோட பெரிய ஆசை இந்த பொங்கலுக்கு 2 படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்ட்டு தியேட்டருக்கு மக்கள் வந்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்து இன்னும் சினிமா வாழணும். அதை நீங்கள் தான் வாழ வைக்கணும். தேங்க்யூ. தாய்மொழியை தாய்க்கு நிகராக பாசமாக வச்சு பார்த்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கு உங்களோட பங்களிப்பும் இவங்களோட அறிவுரையும் அவ்வளோ முக்கியமான விஷயம். இன்றைக்கி தமிழ் உலகத்தில் எந்தெந்த மூலைக்கு போனாலும் அந்த இடத்துல மொழி அவ்வளோ வந்து நம்ம உயர்ந்தோங்கி கொண்டாடுறோன்னா அதுக்கு இந்த மாதிரி மாமனிதர்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணம். மீண்டும் ஒரு முறை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் இவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. ஸோ இதை அழகாக கொண்டு வந்து கொடுத்த சுதா கோங்கரா மேம், உங்களுக்கும் எங்கள் பெரிய பெரிய நன்றிகள் மேம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ எல்லாரும் நீங்கள் டார்ச் லைட் அடித்து வைப் பண்ணுற மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் இப்போ கிரியேட் ஆக போகுது. கிரவுண்டுக்குள்ளே வர்றப்பே ஃபஸ்ட்டு ஒரு லப்பர் பந்தோட வந்தவர் அடித்த முதல் பாலே 6 அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழரசன் பச்சமுத்து இயக்குனர் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். எஸ்கே சார் வணக்கம். ஆகாஷ் பிரதர் என்னை இன்வைட் பண்ணதுக்கு நன்றி. இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் அனௌன்ஸ் பண்ண நாள்லேருந்தே வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எப்போ இதை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு. சுதா மேம் ரொம்ப நன்றி. பராசக்திக்கு, தமிழ் சினிமாவில் பராசக்திக்கு. எஸ்கே சார் வந்து எனக்கு ஒரு 8 வருஷமாக தெரியும். 2017 கனாவுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு ஏடி, அவர் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரு. எஸ்கே சார் வந்து ஒரு கதையை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஹிட்டுங்கிறது மினிமம் கேரண்டி. அதுலேயும் சுதா மேம் மாதிரி நான் எழுதிட்டு தான் ஷூட்டிங் போவேன் அப்படின்னு இருந்தால் அது இன்னும் ஸ்ட்ராங். ஏன்னா நிறைய இடத்துல இன்ஸ்பிரேஷன் சுதா மேம் தான். எனக்கு ஏதாவது எங்கேயாவது நோ சொல்லணும் அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தால் சுதா மேம் யோசிச்சுப்பேன். அவங்க நிறைய நோ சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் மேம் நான் நோ சொல்லணுன்னு நினச்சினா உங்கள் நீங்கள் தான் அது இன்ஸ்பிரேஷன். அப்புறம் ஜிவி சார் உங்கள் 100th படம், எல்லா படமே 100th படம் மாதிரி தான் போடுவீங்க. ஸோ வாழ்த்துக்கள் சார். ஜெயம் ரவி சார், ஆகாஷ் பிரதர் வந்து என் ஃப்ரெண்டு. அப்போ நான் நம்ம படத்தை பற்றி பேசும்போது அவர்கிட்ட கேட்பார், ப்ரோ இந்த மாதிரி ஒரு வில்லன் ரோல் இருக்குது, யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னுவார். நான் யாரையோ சொல்லுவோம். ஜெயம் ரவி சாரை சொல்கிறதுக்கு கட்ஸு யாருக்குமே வரல, அவர் எப்படி பண்ணார். ஆனால் அதை விட அதிகமாக கட்ஸு ஜெயம் ரவி சார் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சார் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் கட்ஸோடு இருக்கீங்க. நிறைய ஃபஸ்ட்டு பட டேரக்டருக்கு நீங்கள் தான் இன்னமும் கதை கேட்குறீங்க. ஸோ ஜெயம் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. பராசக்தி டீம் மொத்த பேருக்கும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஆகாஷ் பிரதர் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வை தான் இதை நான் பார்க்குறேன். இது நம்ம சொல்லும் போது இப்போ நான் ஏதோ எக்ஸாஜரேட்டாக சொல்ல மாதிரி நினைக்கலாம். இதுக்கு முன்னாடியும் இதுக்கப்புறமும் இப்படி ஒரு பவர்ஃபுல்லான படம், இப்படி ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டோட ஒரு படம் வருமா அப்படின்னா அது தெரியல. இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்த மற்ற நிறைய படங்களை விட இதில் இந்த படத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு சில படங்களுக்கு தான் இருக்கும் இந்த கதையை சொல்லியே ஆகணும்னு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான படமும் பராசக்தி இருக்கும். ஸோ இப்படி ஒரு முக்கியமான மேடையில் நான் வந்து நிற்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு டான் பிக்சர்ஸ் ஆகாஷ்னு ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து என்னோடய தம்பி மாதிரி வந்து ரொம்ப எனக்கு எல்லாமே சேர்ந்து இது ஒரு எமோஷ்னலான மேடை. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக என்கிட்ட வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதய முரளியோட கதையை சொல்லியிருக்காரு. அந்த படத்தை எப்படியாவது படமாக பண்ணிடணும்னு ஆகாஷ் ஏறி இறங்காத ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடையாது, மீட் பண்ணாத ஹீரோஸ் கிடையாது, மீட் பண்ணாத மியூசிக் டைரக்டர்ஸ் கிடையாது. இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஆகாஷ் வந்து ரொம்ப சாதாரணமாக அப்படியே வந்து ஈஸியாக ஆரம்பிச்சிடல. ரொம்ப ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர் ஆகாஷ். வந்து ஒரு பெரிய டைரக்டர் இருக்காங்க, ஒரு பெரிய ஹீரோ இருக்கார். இவ்வளோ போட்டால் இவ்வளோ வந்துருன்றதை தாண்டி ரொம்ப பெரிய பொருட்செலவில் எடுக்கிற படம் இது. ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த விதத்தில் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு அடுத்து ரொம்ப நிறைய முக்கியமான படங்களை ஆகாஷ் கிட்ட இருந்தும் டான் பிக்சர்ஸ்ட்டு இருந்தும் வரும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சுதா மேம் தான் இங்கே மாஸ்க் போட்டிருக்காங்களே தவிர ரியல் லைஃப்பில் மாஸ்கே இல்லாத ஒரு பர்சன். எவ்வளோக்கு எவ்வளோ எமோஷ்னலாக இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டப்பனான ஒருத்தங்க. மேம் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் ப்ராஜெக்ட் டு அஸ். இது வந்து இது நீங்கள் தான் மேம் மெயின் காரணம். தேங்க்யூ மேம். அப்புறம் ரவிமோகன் அண்ணா அவ்வளோ ஸ்வீட்டான ரொம்ப ஜெனுவினான ஒரு பர்சன். அவர் இந்த படத்துக்குள்ளார இப்படி ஒரு ரோல் பண்ண வராருன்னு ஆகாஷ் ஃபஸ்ட்டு சொல்லும் போது என்னால் நம்பவே முடியல. உண்மையை தான் சொல்கிறியா, நிஜமாக இதே ஷாக் இதே சர்ப்ரைஸ் தான் அங்கே இருந்த எல்லாத்துக்குமே இருந்தது. அவர் இந்த படம் பார்க்குறவங்களுக்கு இன்னும் தெரியும் இது ஏன் அவர் வந்தனால அவ்வளோ ஸ்பெஷல் ஆச்சுன்னு. அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆகாஷ் அண்ட் டான் பிக்சர்ஸ் அண்ட் என்டையர் டீம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸ்ரீலீலா, அதர்வா 2 பேருமே ரொம்ப ஸ்பெஷலான இந்த படத்தில் இது பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரதர் 100 ஃபிலிம்ஸ், இட்ஸ் நாட் அட் ஆல் அ ஜோக். இவ்வளோ மெமரபிளான ஆல்பம்ஸ், இவ்வளோ சாங்ஸை கொடுத்து இப்படி ஒரு 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 கேட்லாகோட இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஒரு சில பேருக்கு தான் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே வந்து இன்ஸ்பிரேஷனாக அமைவாங்க. எனக்கு அந்த மாதிரி தான். அவர் வந்து தொடர்ந்து இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கார் அவர் எடுக்கிற ஒரு முடிவுலையும். பராசக்தி அந்த மாதிரி ஒரு இதாக தான் பார்க்குறேன். இந்த பராசக்தின்ற ஒரு டைட்டில் இதை சாதாரணமாக சொல்லவே முடியாது. ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லான டைட்டில். 1952 வந்த பராசக்தி வந்து தமிழ் சினிமாவோட சரித்திரத்தை புரட்டி போட்ட ஒரு படம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்களுக்கு வந்து 1960s அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து இதுக்கான போராடி தம் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் இவ்வளோ பேர் உயிரை விட்டுருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்கன்றது இது இந்த படத்து மூலிமா கண்டிப்பாக நடக்கும். இதை கொண்டு வந்து கொடுக்குற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.